துலா ராசிக்காரங்க எந்த இடத்துலையுமே தோண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. கைராசியானவங்களும் இவங்க தான், கடமை தவறாதவங்களும் இவங்க தான். இறக்க சுபாவங்கிறது அதிகமாக இருக்கும். சனி பகவான் உச்சடையக்கூடிய ராசிங்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்முண்டுன்னு சொல்லலாங்க. மற்றவங்கள இட போகிறதுலையும் இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் அமைஞ்சிருக்கிறதால கலை திறமைங்கிறது சிறப்பாக இருக்கும். முகவசீகரம் கொண்டக்கூடியங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க சிரிச்சா கன்னத்தில் குழி விழக்கூடிய அமைப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க. கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அன்பு அமைதியை எதிர்பார்க்கக்கூடியங்களா இருப்பாங்க. கோபத்தை தொடர்ந்து யாராவது தூண்டுனா மட்டும்தான் இவங்களுக்கு கோபங்கிறது மற்றவங்களால தாங்க முடியாத அளவுக்கு வெளிப்படுன்னு சொல்லலாங்க. வசீகரமான பார்வைக்கு சொந்தக்காரங்க, கவர்ச்சியான முகத்தோட்டம்னு சொல்லலாங்க. சமுதாயத்தில் தனி அந்தஸ்தோட வாழக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே கைராசிக்காரங்களும் அமைஞ்சிருப்பாங்க. கைராசியை விட பேச்சு திறமை சிறப்பாக இருக்குங்க. பேச்சாலேயே பல விஷயங்கள் சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், இவங்க பொறுத்த வரைக்குமே உங்களால் சிறப்படையக்கூடிய யோகம் உண்டு. குழந்தைகள் பெற்றவங்க எல்லாருமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமும் இவங்க கிட்ட கிடையாதுன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உடல்நலம், தொழில் வியாபாரம், இது எல்லாமே சிறப்பாக அமையுமா, கல்வி நிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் செய்ய நினச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்க போகிறீங்க. நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறீங்க. அதனால் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசுங்கிறது ஒரு நிலையில் இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலைமை மாறி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கிறதால, தெளிவாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். 7ஆம் இடத்துல இருந்து கேந்திர தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த புதன் அஷ்டஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார். இது 8ஆம் இடங்கிறதால கேந்திர ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகம் 8ல் வரைகிறது. இந்த நேரம் மறைமுகமாக பலனை உண்டாகும். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துப்படுத்தினாலுமே இந்த காலகட்டங்களில் நேரடியான பலன் கிடைக்கிறத விட மறைமுக பலன் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் சில பல பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது எல்லாமே சமாளித்து வந்துடுவீங்கன்னு சொல்லலாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய நேரம். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நல்லதே நடக்கும் நம்புங்க. நிச்சயம் நல்லது தான், நல்ல அமைப்பு தான். கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி பார்வை செலவு ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் மற்றவங்க கிட்ட ஆதரவு எதிர்பார்க்க முடியாது, மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க. தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. வருமானம் இருக்கும், செலவும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால இந்த நேரம் வரவும் செலவும் சமம் தான். ரொம்ப முக்கியமாக பேச்சில் இந்த நேரம் கவனமாக இருக்க பாருங்கள். பேச்சால் பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சு வார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது நல்லதுக்கு நினைக்கணும். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே சிறப்பாக இருக்குதுங்க. மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயத்தை முதல்ல நீக்குங்க. இந்த நேரம் உங்களுக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்படக்கூடிய நேரம் தான். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த 15 நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த விஷயம் எல்லாமே நடக்குங்க. அதுவுமே அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் சரியாக நடக்கக்கூடிய நேரம். சொத்து பதிவு செய்கிறது, புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்திலிருந்து சிக்கல்கள் நீக்கக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது இந்த நேரத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக கிடைக்குது. ராசிக்கு குரு சுக்கிர பார்வை இருக்கிறதால இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பல விஷயம் தடுமாற்றம் நீங்கும். பதவி உயர்வு வேலையில் காத்திருக்குது. இந்த நேரம் கூட பழகக்கூடியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். ரொம்ப ஒரு கடினமான வேலையை நீங்கள் இந்த நேரத்தில் சுலபமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. தொழில் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தொழிலில் நிறைய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சிந்திக்க போகிறீங்க. விலகி போன உறவுகள் எல்லாமே இந்த நேரம் ஒன்று சேருவாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய நேரம். பொருள் உதவி கிடைக்கும். சகோதரி வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் இது வரைக்குமே நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் சகோதரிகளுக்காக செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் குறைய மட்டுமே சொல்லி உங்கள் மனசை நிறைய கஷ்டப்படுத்திருப்பாங்க. அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது. இந்த நேரம் சுபகாரிய பேச்சுவார்த்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, சகோதரிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால மனமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுங்க.
அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு வீட்டுக்கு போகலான்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த நேரத்தில் இடமாற்றம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கி இல்லாமல் தடைப்பட்டவங்களுக்கு எல்லாமே புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தடைபட்ட குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மாணவர்கள் சரியா திட்டமிட பாருங்க. இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. கல்வியில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரங்க. இந்த விளையாட்டை நீங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கிறது, அதே மாதிரி இந்த செல்போன் மாதிரியான பொருட்களை நீங்கள் அதிகம் பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு இந்த நேரம் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள், பெற்றோருடைய ஒரு வழிகாட்டுதல்களை பின்பற்ற பாருங்க. சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம். அதுவுமே கல்வி நிலையில் இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் ஏற்றமான நேரம் தான். வேலையில் இந்த நேரம் வெற்றி காத்திருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயம், மன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் பாதிப்பு. மன உளைச்சல், தேவையில்லாத குழப்பம், டென்ஷன் நீங்களாவே ஏற்படுத்திக்கிறது. நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு நினச்சி நீங்கள் பயப்படுறது, அதை முதல்ல நீங்கள் இந்த நேரம் விட்டு தள்ளுங்க. இந்த நேரம் சிந்தனைகள் சிறப்பாக இருந்தால் நடக்கக்கூடிய விஷயமும் சிறப்பு தான். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு பாதிப்பு இருக்கிறதா நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு, மூத்தவங்களுக்கு, வயசில் பெரியவங்கள மூத்தவங்களுக்கு நீங்கள் ஆடதானம் முடியாட்டி அன்னதானமாவது செய்ய பாருங்கள். இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தாங்க. இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் இருந்திருப்பீங்கன்னே சொல்லலாம். கணவன் மனைவி ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாக்குவாதம் ஏற்படுறது, பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, மனசில் நிம்மதியில்லாத சூழ்நிலை எல்லாமே உணர்ந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே அந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்க போகிறாங்க. குடும்ப உறுப்பினருடைய உதவி ஆதரவு கிடைக்கிறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் கூட இந்த நேரம் புத்தி சாதுரியமாக நீங்கள் செயல்படுறதால கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மன வருத்தம் வேலையிலுமே நீங்கள் கூட நேரம் தான். ஒரு குதூகலமாக ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அதனால் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் செலவு உண்டுன்னு சொல்லலாங்க. அதுவுமே கடைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பொருளாதார பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் தான். இந்த வாரத்தில் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு திருப்தியை, வெற்றியை ஏற்படுத்தி தரோம். பிரச்சனை கண்டு தோண்டு போகாமல் அதை அப்போதைக்கு நீங்கள் எதிர்நீச்சல் போட்ட பாருங்கள். நல்ல 4 பேராவது அமர்ந்து பேசி இந்த நேரத்தில் நல்ல தீர்வு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்காலத்துக்கு இந்த நேரம் ஒரு அஸ்திவாரத்தை போடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த இனம் புரியாத கவலை, மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் கூட நேரங்க. இந்த நேரம் புதுசாக தொழில் விரிவாக்க செய்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போதைக்கு வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிதானமாக முடிவு செஞ்சு நீங்கள் எடுக்கிறது நல்லதுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒன்று இந்த காலகட்டங்களில் நடக்கும். சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே சமயம் பயணங்கள் அதிகமாக இருக்கிறதால வெளியிடத்தில் அதிகமாக நீங்கள் இந்த நேரம் உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்துக்கணுங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த வெளி உணவை இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு கூடவே செஞ்சுக்கோங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகணும்னா குலதெய்வ வழிபாடு மாதிரி இந்த நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க, தொடர்ந்து நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் நடத்தக்கூடிய இடமோ இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இடமோ வீட்டிலேயே கூட இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். மகாலட்சுமி தாயார் படத்தை முதல்ல வாங்கி வைங்க. அதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள், செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி தீபம் ஏற்றுறப்ப கொஞ்சமாக பச்சரிசி பருப்பு, அது மேலே ஸ்ரீ இல்லைன்னா ஸ்ரீ விருச்சம் சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதி அதுக்கு பின்னாடி நீங்கள் தொடர்ந்து மனதார தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் கேதுவால இது வரைக்குமே எந்த விஷயத்தில் தடை இருந்துச்சோ அது எல்லாமே நீங்கள் போகுதுங்க. எடுக்கிற வேலை நல்லபடியாக நடக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வர வேண்டிய பணம் வருங்க. குடும்பத்திலுமே எந்த குழப்பமும் இல்லை. இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி ராகு சஞ்சாரம் இருக்கிறதால ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க. புதன் பகவானுடைய வரவு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழில் நல்லபடியாக நடக்கும். நினைச்ச வேலை நடக்குங்க. செஞ்சுட்டு வர தொழிலும் முன்னேற்றம் தான்.
விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு அஸ்தமனம் நடந்திருக்கிறதால செய்கிற செயலில் கொஞ்சம் இழுபறியாக இருக்குங்க. எடுத்துடுப்புலேயே நடக்காது, கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும். ஆனாலுமே உங்கள் நிலையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எடுக்கிற முயற்சி வெற்றி, வருமானம் சிறப்பாக இருக்குது, சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது, குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே சமயம் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.